வருங்கால தமிழக அரசு அதிகாரிகளே வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஆர்மி. நம்ம சேனல் நேம் மாற்றினதுக்கப்புறம் இதான் ஃபஸ்ட்டு வீடியோ. தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வந்து நிறைய கண்டென்ட் போடணும் தான் நான் நினச்சிட்ருக்கேன். இப்போ தான் நான் வந்து ஜாப் ஜாயின் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இடம் பிளேஸ்லாம் செட் ஆகாதனால கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. அதுவும் இல்லாமல் புக்ஸ் எல்லாம் ஊர்லேயே இருக்குது. நான் தஞ்சாவூரில் எங்கள் கும்பகோணத்தை தாண்டி தான் போஸ்டிங் போட்டிருக்காங்க. அதனால் நான் எதையுமே ஷிஃப்ட் பண்ணல. அதனால் கிளாஸஸும் எதுவும் கொடுக்க முடியாமல் போயிட்டுருக்கு. இதுவே பழைய வீடியோ நான் எடுத்து வச்சு தான் கொஞ்சம் லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன். கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க. சீக்கிரம் நோட்டிஃபிகேஷன்லாம் வர்றதுக்குள்ளேயே ரெகுலராக வீடியோ கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். அதே மாதிரியே டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் வந்து ஏதோ தீபாவளிக்கு முன்னாடியே வர்ற மாதிரி நியூஸ் பேப்பர்லாம் போட்டிருக்காங்க. நியூஸ் பேப்பரில் வர எல்லா நியூஸுமே உண்மை இல்லை. ஆனால் வந்து சீக்கிரமாக வரணும்னு தான் எதிர்பார்க்குற எல்லாருமே. எதிர்பார்ப்புகள் அதிகமாகுது. அதே மாதிரி சப்போஸ் வரலினாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யோசிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டைம் தான் வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. டிசம்பருக்குள்ளே வந்து ஆனுவல் பிளானர் விட்டுருவாங்க. எப்போ எக்ஸாம்னு சொல்லிட்டு கிளியராக தெரிஞ்சிடும். அது வரலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக படிச்சிட்டுருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னொரு சாதனை பெண்ணோட வீடியோ பற்றி தாங்க. பொதுவாக இப்போ எங்களை மாதிரி ஆளுங்களாம் படித்து பாஸ் பண்ணுறதுங்கிறது சாதாரணமான விஷயம். ஏன்னா வந்து எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு, அதாவது டிஎன்பிசி படிக்கிறவங்க வந்து 24/7 வந்து படிச்சு தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு எந்த வேலையுமே இருக்காது. டிஎன்பிசி படிக்கிறது மட்டும் தான் மோஸ்ட்லி வேலையாக இருக்கும். பசங்களாக இருந்தாலும் சரி, பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி. ஆனால் அதுலேயே ஹவுஸ் ஒய்ஃபுக்கெலாம் வந்து அந்த மாதிரி சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி ஓவர் கம் பண்ணி அவங்க எப்படி பாஸ் பண்ணுறாங்கிறது ரொம்பவே பிரமிப்பான விஷயங்க. எங்களை தாண்டியும் அவங்களுக்கு நிறைய ஸ்டஃப் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க அப்படி தான் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட வந்து நான் கேட்டிருந்தேன், எப்படி உங்கள் டைமை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க, அதை சொன்னீங்கன்னா வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு ஆடியோ மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை பார்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க அந்த ஆடியோவை கேட்போம். அதுக்கு முன்னாடி நான் எப்பயும் சொல்கிறதா, புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோடய பேர் வந்து சௌந்தர்யா. நான் கரூர் மாவட்டம். இப்போ நடந்து முடிஞ்ச 2022 குரூப் 4ல் நான் 177 கொஷின்ஸ் போட்டு கிளியர் பண்ணியிருக்கேங்க. இப்போ நான் கரூரில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, மேரேஜுக்கு அப்புறம் தாங்க என் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலாக எனக்கு காலேஜ் செகண்ட் இயர்லேயே மேரேஜ் ஆகிடுச்சு 2018ல். அப்போ வந்து என்னால் அந்தளவுக்கு கொண்டு போக முடியலைங்க. ஏன்னா டெய்லி எனக்கு ட்ராவலிங் மட்டும் 3 ஹவர்ஸ், போக 1.5 ஹவர்ஸ், வர 1.5 ஹவர்ஸ். அதுவே அதனால் என்னால் சரியாக கொண்டு போக முடியல. அதுவும் இல்லாமல் நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட். பட் ஜிஎஸ்லாம் வந்து தமிழில் படிக்க ஆரம்பித்தேன் அந்த டைமில். பட் அது ரொம்ப தப்பு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்கூலில் அதெல்லாம் படிச்சிருக்கோங்கிறப்ப இங்கிலீஷ் தான் கரெக்டாக இருந்திருக்கும். ஜென்ரல் தமிழ் படிக்கிறது நமக்கு பிரச்சனையாக இருக்காது இல்லைங்களா. அப்புறம் வந்து சரி ஃபஸ்ட்டு முடிப்போம்னு சொல்லி போன அட்டெம்ப்டில் ஒரு 149 கொஷின்ஸ் தான் என்னால் போட முடிச்சுது. சரி நம்ம முதல்ல காலேஜை முடிப்போம். என்னால் அந்தளவுக்கு அப்போ கொடுக்கவும் முடியலைங்க, டைமும் இல்லை எனக்கு. சரி முதல்ல நம்ம காலேஜை முடிப்போம் அப்படின்ட்டு காலேஜ் வந்து 2020ல் இந்த லாக்டவுன் வேறு வந்துடுச்சு. அப்புறம் இழுத்துட்டு போயிடுச்சு. அப்புறம் செகண்ட் லாக்டவுன் வருது 2021ல். சரி இதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு டெஸ்ட் பேட்ச் போட்டேன். அப்புறம் டிசம்பரில் ஆனுவல் பிளான் விடுறாங்க, லாங்குவேஜ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டேன். கிளிக் ஆகிடுச்சிங்க. குரூப் 2ல் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு, குரூப் 4 கிளியர் ஆச்சு. எனக்கு இப்போ நான் வந்து சொல்கிறேங்க, எனக்கு வந்து எப்படின்னா டெஸ்ட் பேட்ச் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்ட்ராட்டஜி இருக்கும், ஒவ்வொரு மாதிரி படிப்பாங்க. எனக்கு எப்படின்னா இப்போ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம இப்போ போடுறோம் அப்படின்னா அவங்களே சிலபஸ் வைஸ் பிரிச்சிடுறாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம அது வைஸ் போகிறோம்ல, அதனால் அந்த வைஸ் மட்டும்தான் நான் படித்தேன். அதுவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எத்தனை வருஷமாக படித்தேன்னா அதாங்க 2021ல் ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் இல்லை 1.5 இயர்ஸ்க்குள்ளே படிச்சிருப்பேன் கண்டினியூஸாக. தினமும் வந்து நம்ம இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாலாம் இருக்கோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு படிக்க கரெக்டாக உட்காந்துருவேங்க, அவ்வளோதான். அதாவது இப்போ என்னால் இன்றைக்கி வீட்டிலேருந்து படிக்க முடியுது அப்படின்னா நான் வீட்டிலேருந்தே படிச்சிருவேன். வீட்டில் வந்து நமக்கு இன்றைக்கி அந்த மென்டாலிட்டி இல்லை அப்படின்னா நம்ம நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துக்கு போய் நான் என்கேஜாக வச்சுக்குவேன். அந்த மாதிரி நம்ம அந்த என்விரான்மெண்ட்டில் நம்ம போய் படிக்கிற மாதிரியான என்விரான்மெண்ட்டை தேடி போய் உட்காந்து படிக்கணுங்க. எவ்வளோ நேரம் படிக்கிறோமோ, இப்போ ஒரு நாளைக்கு நம்ம 8 ஹவர்ஸ் படிக்கிறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். பட் 1 hour படித்தாலும் யூஸ்ஃபுல்லாக படிக்கணுங்க, அவ்வளோதான். எவ்வளோ நேரம் படிக்கணுங்கிறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டைம் கிடைக்கும். இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க இருக்கட்டும், ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், கிடைக்கிற டைமை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணாலே போதும். எப்படி சப்ஜெக்ட் பிரித்து படிக்கணும் அப்படின்னா, இப்போ தமிழை வந்து நம்ம டெய்லி படித்தாகணுங்க. அதை வந்து நம்ம ஒரு டைம் படிச்சிட்டோம் அப்படின்ட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிலாம் நம்ம வச்சிட முடியாது. தமிழ் வந்து நம்ம டெய்லி அதுக்கு நம்ம டைம் வந்து ஒதுக்கி தான் ஆகணும். மேக்ஸ்க்கு வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்குங்க. ஏன்னா
காம்படிஷன் அதிகமாக இருக்கனால இப்போ குரூப் 2 மேக்ஸ் கூட எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு இந்த செட்டில். பட் குரூப் 4 வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுங்க. குரூப் 1 மேக்ஸை விட குரூப் 4 மேக்ஸ் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் அதிகமாக தமிழ் மேக்ஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அது போக மற்ற சப்ஜெக்ட்ஸையும் நம்ம ரொட்டேஷ்னலாக எடுக்கிறது பெட்டராக இருக்கும். இப்போ ஒரு நாள்னா தமிழ் படிக்கிறோம், மேக்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா ஏதாவது 2 சப்ஜெக்ட்ஸ் இதை நான் ரிவிஷன் டைமில் சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்குங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து எப்படி என்னால் டைம் மேனேஜ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, இப்போது மேக்ஸிமம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நான் அவாய்ட் பண்ணிப்பேங்க. எவ்வளோ க்ளோஸ் ரிலேஷன்ஸாக இருந்தாலுமே நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிப்பேன் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா நம்ம கோலில் கரெக்டாக இருக்கணும் இல்லைங்களா? நம்ம ஒரு பாத்து நோக்கி போயிட்டுருக்கோம்னா அது மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்கும். அப்போ வந்து மற்றவங்க என்ன பேசுகிறாங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது பெருசாக. நான் எத்தனை மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு 177 கொஷின்ஸ் போட்டிருக்கேங்க. என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்க்கு என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கான டைமை வந்து நீங்கள் தான் ஒதுக்கிக்கணும். அப்படிங்கிறப்ப பிளான் பண்ணி ஒர்க்கையும் நம்ம வந்து முடிச்சிடணும். ஹவுஸ்ஹோல்ட் ஒர்க் தாங்க சொல்கிறேன். நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதையும் கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைமும் மேனேஜ் பண்ணிக்கணும். ஒரு பிளானிங் இருந்தால் தான் நம்மளால் இது ரெண்டையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். சில இது நான் ஒரு இது மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா, டாப்பர் அச்சீவர் அப்படின்லாம் யாரும் கிடையாதுங்க. உங்களோட அகாடமிக் ஹிஸ்ட்ரி எப்படி வேணால் இருக்கலாம். ஏன்னா இதில் வந்து நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே அவங்களோட கெப்பாசிட்டி அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த எஃபோர்ட் போட்டு கிளியர் பண்ணுறாங்க. இதில் நான் வந்து இதுக்கு முன்னாடி அகாடமிக் நான் 10th இவ்வளோ எடுத்திருக்கேன், 12th இவ்வளோ தான் எடுத்திருக்கேன், என்னால் முடியுமா அதெல்லாம் எதுவுமே பார்க்காதீங்க. உங்களால் டிஎன்பிஎஸ்சினாலே அண்டர்ஸ்டாண்டிங் தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த எஃபோர்ட் போட்டால் இதை யார் வேணால் கிளியர் பண்ணலாம். அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் அவசரப்பட்டு தமிழ்லலாம் இறங்கிறாதீங்க. ஜிஎஸ்சில் அகாடமி இல்லை எங்கள் ஊரில், அது இல்லை. நீங்கள் எதில் படித்தீங்களோ அதிலே படிக்கிறது தான் வந்து இதுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். எல்லார் இதுலேயும் ஆக்சுவலாக டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் எல்லார் இதுலேயுமே வந்து ஒரு திருக்குறள் வந்து ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்கோம் இல்லைங்களா. என்னோட இதில் எந்த திருக்குறள் இம்பேக்ட் பண்ணிச்சுன்னா, முயற்சி திருவினையாக்கும் முயன்றின்மை இன்மை புகுத்தி விடும் அப்படிங்கிற ஒரு குறள் ரொம்பவே எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சுங்க. இதோட அர்த்தம் என்னென்னா, முயற்சி செஞ்சால் செல்வம் பெருகும், முயற்சி இல்லைன்னா வறுமை தான் நமக்கு சேரும், அந்த மாதிரிங்க. இது வந்து நம்ம எப்படி வாழ போகிறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதை நம்ம யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது இல்லைங்களா. அதனால் எல்லாருமே வந்து நம்ம லைஃப்க்கான கோலை நம்ம செட் பண்ணி தான் உள்ளே வந்திருக்கோம். இதில் நம்மளால் முடிஞ்ச எவ்வளோ எஃபோர்ட் நம்ம போட முடியுமோ அவ்வளோ நம்ம போட்டு அதுக்கு தகுந்த பலன் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக இந்த சிஸ்டர் கொடுத்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக இந்த மாதிரி தகவல்லாம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரியே டிஎன்பிஎஸ்சி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்.